Hi guys, welcome to Visho Info. பாவக்காய் வறுவல் பொரியல் எப்படி வேணால் சொல்லாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் செய்ய போடுறாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, அப்புறம் வெங்காயம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. ஒரு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு இப்போ சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு சிகப்பு மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்திக்கலாம். லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க பூண்டு. ரொம்ப மசிச்சிடக்கூடாது, சும்மா ஒரு தட்டு போட்டிருக்காங்க. பூண்டு ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. பாவக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான காரம் இந்த சாம்பார் பொடியில் தாங்க இருக்குது. பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க. பிஞ்சாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். பிஞ்சாக இருந்தால் மட்டும் போடுங்க, இல்லாட்டி நீங்கள் விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதோடு சேர்த்து பாவக்காவும் நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் இதோட நம்ம மசாலாவில் இருக்கிற உப்பு காரமெல்லாம் இந்த பாவக்காயில் இறங்கி பாவக்காயில் கசப்பே தெரியாதுங்க. நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், செம்மையாக நம்மளோட பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நிறைய எண்ணெய் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தானே செஞ்சுருக்கோம். எப்படியும் நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் சாதத்துக்கு நெய் நல்லெண்ணெய் விட்டு தான் சாப்பிடுவோம். இந்த பொரியலுக்கு இதுலேயே இவ்வளோ எண்ணெய் இருக்கிறதுனால இனி நம்ம சாதத்துக்கு எண்ணெய் போட்டுக்க வேண்டியது இல்லைங்க. அப்புறம் பூண்டு, தக்காளி, வெங்காயம் இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்மளோட பாவக்காய் பொரியல், பாவக்காய் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே பாவக்காவை அறிமுகப்படுத்துங்க. பாவக்காய் பொரியலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இது எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்குன்னு இப்போ இதோட சத்தத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, கேட்டே தெரிஞ்சுக்குவீங்க. பார்த்தீங்களா, நல்லா செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களே விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா பெரியவங்களாம் அதை அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லதுங்க. பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறதை விட சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதே நம்ம குழந்தைங்களுக்கு பாவக்காய் கொடுத்துட்டு வந்தோம்னா, அதாவது பொரியலான்னு சொல்ல வரல, ஏதாவது ஒரு ஃபார்மில் பாவக்காவை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே அறிமுகப்படுத்திடுங்க. அப்போ தான் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. தோசை ஊற்றிட்டு அதுக்குள்ளே எதாவது ஸ்டஃப் வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் கூட தோசைக்குள்ளே வச்சு தோசை சுட்டுட்டு அதுக்கு மேலே மசால் ரோஸ்ட் மாதிரி பாவக்காய் ரோஸ்ட்டு வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. சாதத்திற்கு, தயிர் சாதத்துக்கும் நல்லா மேட்சாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.